ஓட ஓட விரட்டி இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை. அச்சத்தில் திருப்பத்தூர் பகுதி மக்கள். தப்பி ஓடிய கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை பின்புற வாசலில் இரவு மர்ம நபர்கள் 4 பேர் சேர்ந்து ஒருவரை பயங்கரமான ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நேரத்தில் சிவகங்கை சாலையில் அரசு மருத்துவமனை பின்புறம் வாசல் பகுதியில் போதிய வெளிச்சமின்றி இருள் சூழ்ந்து உள்ளது. இந்த இடத்தில் இளைஞர் ஒருவரை 4 பேர் சேர்ந்து பயங்கரமான ஆயுதங்களால் முகம், கை, கால், தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டியதாகவும், தாக்கப்பட்ட இளைஞர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் மிகுந்த ஆபத்தான நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து இவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அருகில் இருந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்பு அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் நகர் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது வெட்டப்பட்டவர் மின்னகரை சேர்ந்த மாணிக்கம் என்பவரின் மகன் சண்முகநாதன் என்ற சண்முகம் என்றும் அவருக்கு வயது 27 என்றும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வாசலில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தால் திருப்பத்தூர் பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்.